தற்போது பிஜேபி வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் வந்து தமிழகத்தில் வந்து 27 சீட்டும் மேற்கொண்டு கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 40க்கும் பக்கம் சீட்டுகளை வந்து மறைமுகமாக பெற்று அதிமுகவை விட அதிக சீட்டு வாங்கணுங்கிற நோக்கத்தோடு தமிழகத்தில் வந்து வலம் வந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து அவர்களை பற்றி வந்து மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிஜேபி என்பது என்னென்னா மக்களின் நிம்மதி இல்லாத ஒரு பிஜேபி தாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மணிப்பூரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற பெண்ணை வந்து ஆடைகள்லாம் அவிழ்த்து அம்மனத்தோட தெருவில் வந்து ஊர்வலமாக வந்து கூட்டிகிட்டு வந்ததை வந்து நாடே அறிஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழகத்தில் வந்து ஆட்சிக்கு வந்தாலோ அல்லது பதவிக்கு வந்தாலோ இவர்கள் எந்த நேரத்திலும் எப்படியும் எதையும் செய்யக்கூடிய கொலைகார கும்பலை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள். ஆகவே நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு எதிர்வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணியை முழு மனதோடு ஒரு சீட்டும் கூடி பிஜேபி எந்த தொகுதியிலும் ஜெயிக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு நீங்கள் வேலை செய்யுங்கள். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய தேர்தல் என்பது தமிழகத்துக்கு ஏதோ நடக்கக்கூடிய தேர்தல் மட்டுமல்ல, தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் தான் நம்மளுடைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இங்கே அதிமுகங்கிறது அழிஞ்சு போயிட்டுருக்குது. பிஜேபி வளர்வதற்கும் கலவரத்தை தூண்டுவதற்குமாக அவர்கள் வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாட்டில் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது உதயசூரியனுடைய சின்னமும் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய சின்னத்தில்தான் வாக்களிக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.